நான் பெட் கட்டுறேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டான வீடியோவா இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ முடியும்போது வந்து அவ்வளோ ஹேப்பியா வந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இது வந்து அரசியல் கலந்த சினிமா செய்தி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது தளபதி அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் கடைசி திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அரசியல் கலந்த திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல இருந்து நிறைய ஹிண்ட்டை வந்து கொடுத்தாங்க. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் 3 கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இன்னும் வந்து 10 நாட்களில் படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிவுக்கும் வரப்போகிறது. இந்த சமயத்தில் தான் தளபதி விஜய் அவர்களோட பெயரை பற்றி செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களோட பெயரை வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் தளபதி வெற்றி கொண்டான், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தளபதி வெற்றி கொண்டான், அதுதான் வந்து தளபதி விஜய் அவர்களோட பெயர் ஜனநாயகன் திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட கதையை பற்றியும் செம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாம் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசி கொண்டு இருந்தது என்னென்னா, சொல்லப்போனால் வந்து படத்தோட அப்டேட், அதாவது படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ பேசுனது என்னென்னா, பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக விஜய் அவர்களோட லைஃப் டேர்னிங் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து தன்னோட உண்மை கதாபாத்திரம் லைக் வந்து எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து நடித்திருப்பாங்க. ஸோ எம்ஜிஆராகவே வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் தளபதியாகவே வாழ்ந்திருக்காங்களாம். ஸோ தன்னோட வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆனது, எப்படி வந்து சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது, அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை இன்னும் வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வந்து படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் வந்து நெல்சன் திலீப் குமார், அட்லி அவர்கள், லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ வந்து லோகேஷ் இவங்க எல்லாரும் கேட்குற விஷயம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து தளபதி 70 நடக்குமா நடக்காதா, ஸோ தளபதியோட அடுத்த திரைப்படம் வருமா வராதா, லியோ 2 வருமா வராதா, ஆலப்புறம் தமிழன் டைட்டிலில் யாரை ஹீரோவை வச்சு நடிக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இந்த இயக்குநர்கள்லாம் கேட்குற மாதிரி ஒரு சீனும் வந்து வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறமா இந்த இயக்குநர்கள் எல்லாமே சேர்ந்து தளபதிக்கு வந்து ஃபேர்வெல் கொடுக்குற விதமாக ஒரு பாடலும் வந்து இந்த திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கு கடைசியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேர்வெலான திரைப்படமாக அமையப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, உலகம் சுற்றும் வாலிபன் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களும் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டு அப்புறமா சில திரைப்படங்கள் நடித்தாங்க. அந்த திரைப்படங்களை வந்து தேமுதிகவோட சிம்பிள், தேமுதிகவோட கொடி இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வச்சாங்க. ஸோ கருணாநிதி அவர்களும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு படமே வந்து எடுத்திருக்காங்க அதிமுகவுக்காக. அதே மாதிரி தான் ஜனநாயகன் திரைப்படமும் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு கம்ப்ளீட்டான பிரச்சாரம் திரைப்படமாக இருக்கும். ஒரு நார்மல் திரைப்படம் அது கிடையவே கிடையாது. தளபதியோட கடைசி திரைப்படம் மாதிரி இருக்காது. அது கம்ப்ளீட்டாக தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரம் திரைப்படம் மாதிரி இருக்கும். நீங்கள் வினோத் அவர்களோட சோஷியல் மீடியா பேஜை பார்த்தாலே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நிறைய ட்வீட் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வீடியோஸும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், நீங்கள் இத்தனை நாளாக தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படம் நடிச்சது நல்லாயிருக்கும், டேரெக்டாக வந்து ஒரு பொலிட்டிஷியனை அரசியலில் தாக்குன மாதிரி, தளபதி வந்து டேரெக்டாக சிஎம் ஆகிற அந்த மாதிரி திரைப்படங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லாத்து பற்றிலையும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து கடைசி திரைப்படத்தில் வினோத் அவர்கள் வச்சுருக்காங்க. ரியலி திஸ் ஃபிலிம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறது. நான் பெட் கட்டுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும்போது வந்து அவ்வளோ ஹேப்பியாக வந்து எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இது வந்து அரசியல் கலந்த சினிமா செய்தி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது தளபதி அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் கடைசி திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அரசியல் கலந்த திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல இருந்து நிறைய ஹிண்ட்டை வந்து கொடுத்தாங்க. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்கள் 3 கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இன்னும் வந்து 10 நாட்களில் படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிவுக்கும் வரப்போகிறது. இந்த சமயத்தில் தான் தளபதி விஜய் அவர்களோட பெயரை பற்றி செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களோட பெயரை வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் தளபதி வெற்றி கொண்டான், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக
தளபதி வெற்றி கொண்டான். அதுதான் வந்து தளபதி விஜய் அவர்களோட பெயர் ஜனநாயகன் திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட கதையை பற்றியும் செம சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாம் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசி கொண்டு இருந்தது என்னென்னா, சொல்லப்போனால் வந்து படத்தோட அப்டேட், அதாவது படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ பேசுனது என்னென்னா, பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக விஜய் அவர்களோட லைஃப் டேர்னிங் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து தன்னோட உண்மை கதாபாத்திரம் லைக் வந்து எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து நடித்திருப்பாங்க. ஸோ எம்ஜிஆராகவே வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் தளபதியாகவே வாழ்ந்திருக்காங்களாம். ஸோ தன்னோட வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆனு, எப்படி வந்து சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது, அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை இன்னும் வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வந்து படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் வந்து நெல்சன் திலீப் குமார், அட்லி அவர்கள், லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ வந்து லோகேஷ் இவங்க எல்லாரும் கேட்குற விஷயம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து தளபதி 70 நடக்குமா நடக்காதா, ஸோ தளபதியோட அடுத்த திரைப்படம் வருமா வராதா, லியோ 2 வருமா வராதா, ஆலப்புறம் தமிழன் டைட்டிலில் யாரை ஹீரோவை வச்சு நடிக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இந்த இயக்குநர்கள்லாம் கேட்குற மாதிரி ஒரு சீனும் வந்து வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறமா இந்த இயக்குநர்கள் எல்லாமே சேர்ந்து தளபதிக்கு வந்து ஃபேர்வெல் கொடுக்குற விதமாக ஒரு பாடலும் வந்து இந்த திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கு கடைசியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேர்வெலான திரைப்படமாக அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, உலகம் சுற்றும் வாலிபன் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களும் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டு அப்புறமா சில திரைப்படங்கள் நடித்தாங்க. அந்த திரைப்படங்களை வந்து தேமுதிகவோட சிம்பிள், தேமுதிகவோட கொடி இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வச்சாங்க. ஸோ கருணாநிதி அவர்களும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு படமே வந்து எடுத்திருக்காங்க அதிமுகவுக்காக. அதே மாதிரி தான் ஜனநாயகன் திரைப்படமும் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு கம்ப்ளீட்டான பிரச்சாரம் திரைப்படமாக இருக்கும். ஒரு நார்மல் திரைப்படம் அது கிடையவே கிடையாது. தளபதியோட கடைசி திரைப்படம் மாதிரி இருக்காது. அது கம்ப்ளீட்டாக தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரம் திரைப்படம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஹெச் வினோத் அவர்களோட சோஷியல் மீடியா பேஜை பார்த்தாலே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நிறைய ட்வீட் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வீடியோஸும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், நீங்கள் இத்தனை நாளாக தளபதி வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படம் நடித்தது நல்லாயிருக்கும், டைரெக்டாக வந்து ஒரு பொலிட்டிஷியனை அரசியலை தாக்குன மாதிரி தளபதி வந்து டைரெக்டாக சிஎம் ஆகணும், அந்த மாதிரி திரைப்படங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லாத்து மத்தியிலும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து கடைசி திரைப்படத்தில் ஹெச் வினோத் அவர்கள் வச்சுருக்காங்க. ரியலி திஸ் ஃபிலிம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறது.